ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் ரான் ஹாவர்டோட டைரக்ஷனில் வந்த எ பியூட்டிஃபுல் மைண்ட். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஜான் நேஷ்னு ஒருத்தர் ஒரு சிறந்த மேத்தமெட்டிஷனாக இருக்கான். அவனால் பெரிய பெரிய மேக்ஸோடு சால்வ் பண்ண முடியுது. அண்ட் 1000 மேக்ஸ் அந்த தியரிஸ் கண்டுபிடிக்கிறான். பட் அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு மனநோயாளியாக இருக்கான். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற பிரச்சனை என்ன, காதலுங்கிற ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையோட தலையில் திருப்பி போடுது. இதை சொல்கிற ஒரு படம் தான் எ பியூட்டிஃபுல் மைண்ட். இது சீரியஸில் ரொம்ப அழகான ஒரு படம். சொல்லப்போனால் இந்த படத்தை ஒரு 3 வருஷம் மட்டும் நம்ம சேனல் பண்ணியிருந்தேன். பட் கார்பரேட் இஷ்யூஸ்னால அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ கூட ஃபோட்டோஸ் வச்சு தான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் இது ரொம்ப அழகான ஒரு படம். இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தமிழ் எத்தனை படங்கள் வந்திருக்கு. நிறைய சீன்ஸ் ஆடி காப்பி அடிச்சு முழுக்காக இன்ஸ்பயர் பண்ணி எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. அதில் என்னென்னங்கிறத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க பியூட்டிஃபுல் மைண்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1947. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, இது அந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய காலேஜ். அங்கே படிக்கிற ஒருத்தன் தான் நம்ம ஹீரோவான ஜான் நேஷ். இவனுக்கு மேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பான். போனோன்னு ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி பிரின்சிபல் பேசியிருக்காரு. இங்கே பாருங்க கைஸ், இந்த உலகமே ஃபுல்லாக மேக்ஸ் தான். மேக்ஸ்னால ஒரு போரை கூட தடுத்து நிறுத்த முடியும். நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கும். மெடிசன்ஸு, எக்கனாமிக்ஸு, ஸ்பேஸ் டெக்னாலஜி எது எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கும். ஸோ உங்களை ஒருத்தர் தான் அடுத்த ஒரு ஐன்டிஷனாகவும் அடுத்த ஒரு மாதம் வரணும். புரியான்னு சொல்கிறப்ப எல்லா பசங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோவான ஜான் நேஷும் கேட்டுட்டு இருப்பான். இன்னைக்கு தானே ஃப்ரெஷர்ஸ் டே. ஸோ எல்லா பசங்களும் பார்த்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ அவன் மட்டும் தனியாக இருப்பான். இவனுக்கு பெருசாக சோசியலைஸ் ஆகிறது, ஃப்ரெண்ட்ஸில் பழகுறது மாதிரி பிடிக்காது. அவன் பாட்டு தனியாக அங்கே இருக்கிற கிளாஸை பார்த்துட்டு இருப்பான். பார்த்து அந்த கிளாஸில் சன்னோட ரிஃப்ளெக்ஷன் வரும்ல, அது அப்படியே ஒரு ரேஸ் மாதிரி போகும். எப்பவுமே சூரியன்லேருந்து வர ரிஃப்ளெக்ஷன் நேராக தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஒரு பையனோட டையில் போடுது. பட் பார்த்தா டை கோணலாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஹே உங்கள் டை கோணையாக இருக்குது, இதை நம்ம மேக்ஸிஸ்ட்டாக கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறப்ப அந்த பசங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாடுறா, இங்கே ஒரு ஜீனியஸ் இருக்காரு, மேபி இவர் தான் ஜான் நேஷ் இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோ பாராட்டுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அங்கே அவ்வளோ சீக்கிரம் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. வருஷத்துக்கு யாராவது ஒருத்தர் தான் தருவாங்க. அந்த மாதிரி 2 வருஷம் நம்ம ஹீரோ தான் தந்துருப்பாங்களா. இதனால் எல்லா பசங்களுக்கும் நம்ம ஹீரோவை தெரியும். எல்லாரும் நம்ம ஹீரோவை ஜீனியஸ் தான் பார்த்துருப்பாங்க. இவனும் சரி அவனை கொடுத்துக்கு ரூமுக்கு போவான். டேபிள் எடுத்து ஜன்னல் கிட்ட வச்சு சூரியனை பார்த்து நின்றுட்டுருப்பான். ஏன்னா ஜன்னலில் ஒரு கண்ணாடி இருக்கும், நமக்கே நோட் பண்ணுறதுக்கு எதாவது வேணும்ல. அதனால் தியரிஸ் எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி எழுதி வச்சுட்ருப்பான். அப்போ கரெக்டாக ஒரு ரூமுக்கு சார்லஸ்னு ஒருத்தர் வருவான். ஹே நான் தான் இப்போ ரூம்மேட்டு, நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவன் ரூமில் ஒருத்த மட்டும் சொல்லியிருந்திருப்பாங்க. நீ என்ன புதுசாக இருக்க, நீயே பார்ட்னராக கேட்டால் ஆமாப்பா. சரி, இதுக்கிட்ட நீ என்ன ஃப்ரெண்டு, நம்ம ஒன்றும் பழகலாமான்னு கேட்டால் சாரிப்பா, எனக்கு மேக்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தெரியாது, நான் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வீக்குன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் என்ன இருக்குது, இதுக்கிட்ட நீ நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சார்லஸ் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நல்லா ஜாலியாக அந்த காலேஜ் சுற்றி பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா புறாக்கெல்லாம் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கும்ல, அது கரெக்டாக என்ன ஆங்கில் வருது இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பானா. இது அங்கே சில பசங்க பார்த்துருப்பாங்க. இவங்களும் நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட் தான். அதுலேயும் முக்கியமாக மார்ட்டின் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோ சுத்தமாக பிடிக்காது. இவனை எப்படியாவது மொக்கம் வைக்கணும்னு நினச்சிட்டே இருப்பான். அதனால் ஹீரோவை பார்த்து, ஹே ஜான், நாங்கள் இங்கே ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கோம், நீ கூட வரியா, வந்து விளாட்டு சொல்கிறப்ப சாரி பண்ணுங்க அதெல்லாம் நேரம் இல்லை, ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னால் என் தோத்துறன்னு பயமாக இருக்கா, வந்து விளாடுன்னு சொன்னால் இவனு சேர்ந்து விளாட போவான். பட் பார்த்தா அவன் ட்ரிக் பண்ணி நம்ம ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி இருப்பான். ஹீரோ டைவர்ட் பண்ணுற மாதிரி, என்னப்பா ஜானஸ், ப்ரொஃபஸர் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்க சொன்னார், நாங்கள்லாம் காசு கொடுத்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். பட் நீ பாரு சொந்தமாக ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் கொடுக்காம இருக்க, எப்போ தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் டைவர்ட் பண்ணிட்டே இருப்பாங்களா. இதனால் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஆள் தோற்று போயிடுவான். இதை பார்த்தால சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹே இங்கே பாருங்கப்பா, ஜீனியஸ் ஜான் நேஷ் என்கிட்ட தோற்று போயிட்டாரு, இவரை கிரேட் ஜானஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலாய்ப்பாங்களா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இல்லை நீங்கள் என்ன டைவர்ட் பண்ணிட்டீங்க, ஏதோ கோல்மால் பண்ணி தோக்க வச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே போயிட்டு இருப்பான். அவங்க பின்னாடி கலாச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவன் பாட்டு ஒரு பாரு போவான். அவங்க கூட சில ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க வேலையை என்ன, பொண்ணை பார்க்குறது தான் பாரு போயிருப்பாங்க. டே மச்சான், அங்கே பாடுறா சமாளம் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் யாரை பார்க்குறாளோ அவங்க தான் போய் பேசணும், ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் உட்காந்துருப்பாங்களா. பார்த்து அந்த பொண்ணு நம்ம ஹீரோ தான் பார்த்துருக்கோம். டே மச்சான், உனத்தில் கிடச்சிருக்கு போ, அந்த பொண்ணை பார்த்து பேசுன்னு சொல்கிறப்ப இவனு சரி இந்த பொண்ணை பார்க்க போவான். பட் இவனுக்கு அந்த பொண்ணு எப்படி பேசினாலாம் தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுருவான். ஆமாம், நம்ம எதுக்கு வளவளம் பேசிகிட்டு இருக்கோம், எப்படியும் கடைசியில் பெட்டில் போய் செக்ஸ் தான் பண்ண போகிறோம், அதுக்கு எதுக்கு நம்ம இந்த மாதிரி வளவளம் பேசுன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு கடுப்பாயிரும். சப்புன்னு அஞ்சிட்டு அவப்படங்கு போயிடுவா. இதை பார்த்து பசங்களை சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏண்டா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது, இப்படி அதை பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலைச்சிட்டு இருப்பாங்க. இவனு சேர்னு அடுத்த நாள் காலேருந்து காலேஜ் போவான். பார்த்தா ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ கூட திட்டிகிட்டு இருப்பாரு. ஏன்னா காலேஜ்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்ல, இப்போ ப்ராஜெக்ட் கொடுக்கவே இல்லை, இவனை தவிர மற்ற எல்லா பசங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. எல்லோரும் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் எடுத்து திரும்ப பண்ணுறது, இல்லை காசு கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் ஓனாக தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்காம இருக்கான். இதனால் ப்ரொஃபஸர் திட்டிகிட்டு இருப்பாரு. டேய் நீ சொந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, பட் இப்போ வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்க, டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, கடைசியில் உனக்கு மார்க் போட்டானும்ல, எப்படா ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறப்ப இல்லை சார் நான் பண்ண ஓனாக தான் பண்ணு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக அந்த ப்ரொஃபஸர்
ப்ரொஃபஸர் ஒரு லைப்ரரி கூட்டி போவார். பார்த்தா அங்கே இன்னொரு டிபார்ட்மெண்ட் சேர்த்து ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். அவர் ரீசெண்டாக ஒரு சாதனை பண்ணியிருப்பார். இதெல்லாம் மற்ற ப்ரொஃபஸர்லாம் அவர் பணம் தருவாங்க. இதை பார்க்குற அந்த ப்ரொஃபஸர் ஹீரோவை பார்த்து, டே ஜானஸ், அந்த ப்ரொஃபஸருக்குலாம் பணம் தராங்களே, இது ஏன்னு தெரியுமான்னு கேட்டால் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அதான் பேனை தராங்கன்னு சொல்கிறப்ப, டே முட்டாள், இதாண்ட உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. வெறும் அங்கீகாரத்தை மட்டுமே தேடி போயிட்டு இருந்தால் அங்கீகாரம் கிடச்சிருமா? சாதனை பண்ணால் தான் அங்கீகாரம் கிடைக்கும். வெறும் ரெகக்னேஷன் மட்டும் போதாது, அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான் ரெகக்னேஷன் கிடைக்குன்னு சொல்லுவார். இதை பார்க்க நம்ம இருக்கு அப்போ தான் புரியுது. இவன் லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணிட்டான், அந்த கோல் நோக்கி போயிட்டே இருக்கான். பட் அந்த கோலை செட் பண்ணால் மட்டும் போதுமா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு படுத்து வைக்கணும்ல, அதை பண்ணாமல் இருக்குமேனு அவனுக்கு அப்போ தான் புரியுது. செம்ம கடுப்பாக ரூமுக்கு போய் கன்னடே தியர் அழிச்சிருப்பால, அதெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். டேபிளை போட்டு அடித்து, நான் பண்ணது தப்பு, நான் ஒரு பெரிய முட்டாள்னு சொல்லிட்டு அவன் மண்டெடுத்து முட்டிகிட்டு இருப்பான். பார்த்து மண்டல ரத்தமாக வந்துட்டு இருக்கோம். இதை ரூம்மேட் வைப்பான், டே ஜான், உனக்கு பைத்தியம் முடிச்சாடா, எப்படி பண்ணுறேன்னு கேட்டால், ஆமாம் நான் முட்டாள், வெறும் சன்லைட்டை பார்த்து மட்டும் உட்காந்து ஜீனி சார் எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டேபிளை தூக்கி வச்சுட்டு இருப்பானா. இதை பார்த்து உனக்கு கோவம் வந்துடும். இவனு ஹெல்ப் பண்ணி டேபிளை தூக்கி கீழே போட்டுருவான். அப்போ சார்லஸ் பக்கம் ஒரு ஐடியா சொல்லுவான், டே மச்சான், இந்த நியூட்டன் இருக்கல, அவன் செம்ம மாசம் ஆள்றா, அவன் சொன்னலா கரெக்டாக தானே இருக்குது பாரு, நம்ம ஒரு டேபிளை மேலே கீழே தூக்கி போட்டோம், அது கரெக்டாக கீழே தானே விழுந்துருக்கு, நியூட்டன்ஸ் இந்த கரெக்டுன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு இருப்பானா. இதை பார்த்து ஹீரோக்கு சிரிப்பு வரும். ஸோ அவனை நம்ம ரிசர்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். கட் பண்ணால் நைட்டு எல்லோரும் பாருக்கு போவாங்க. இவனும் வழக்கமாக அந்த பாரு போயிருப்பான். பார்த்தா எப்பவுமே அந்த பாருக்கு ஒரு பொண்ணு வரும்ல, இன்றைக்கி அவன் மட்டும் வராமல் கூட 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டியிருப்பா. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸில் ஜாலியாக வருவாங்க. டே மச்சான், எப்பவுமே ஒரு பொண்ணு தான் வருவா, நம்ம 4 பேர் யாராவது ஒருத்தரை பாப்பா, ஒருத்தர் தான் போய் பேசுவோம். பட் இப்போ பாரு, எக்ஸ்ட்ரா 4 பொண்ணு வந்திருக்காங்க. ஸோ நம்ம 4 பேருக்கு ஒரு பொண்ணு கிடச்சா கூட ஒரு பொண்ணு சும்மா இருப்பா. நம்ம 4 பேர் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்களா, அதோட நிப்பாட்டாமல் ஒரு கோட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஆடம் ஸ்மித் ஒருத்தர் இருக்காரு, அவரை பொருளாதாரத்தின் தந்தை. அவர் சொன்ன ஒரு தியரி இருக்குது, இன் காம்படிஷன் இண்டிவிஜுவல் ஆம்பிஷன் சர்வ்ஸ் த காமன் குட். இதை ஒரு சொன்ன ஃபேமஸான தியரி. இதை கேட்டோடனே நம்ம ஷாக் ஆகிடுறேன். ஆக்சுவலாக சொன்ன தியரி என்னன்னா, இப்போ ஒரு காம்படிஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் யாராவது ஒருத்தன் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பால, அவன் பண்ணுற ஒரு விஷயம் காமனாக எல்லோரும் குட்டாக இருக்கும். இதான் அவர் சொன்ன தியரி. பட் நம்ம மீற நினச்சி பார்த்து இங்கே 4 பொண்ணுங்க இருக்காங்களே, அதை வச்சு அந்த தியரி எக்ஸிக்யூட் பண்ணுவான். இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு ஒரு பையனை செலக்ட் பண்ணுவா, மிச்சம் இருக்கிற 3 பசங்க சும்மா இருப்பாங்க. இது அப்படி இல்லாமல் அந்த பக்கம் 4 பொண்ணுங்க இருக்காங்களே, 4 பொண்ணுங்களும் நம்ம 4 பசங்களை பார்த்து எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பொண்ணு கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போனா ஆடம் ஸ்மித் சொன்னது போய் அவர் தியரி ராங்கன்னு சொல்கிறப்ப அந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல. சொல்லப்போனால் படம் பார்க்குறப்ப எனக்கு புரியல. நான் சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பத்தை 5 பேர் இருப்பாங்க. 5 பேரில் ஒருத்தர் வேலைக்கு போனாலும் அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும். பட் இதே அந்த 5 பேரில் 5 பேர் வேலைக்கு போன எப்படி இருக்கும், அந்த குடும்பம் இன்னும் நல்லாவே இருக்கும். இதான் அந்த தியரி. இது கண்டுபிடிச்சா நம்ம இருக்கு செம்மாப்பே போச்சு. உடனே வேக வேகமாக ரூமுக்கு போய் அவன் தியரியை ஃபார்முலா டெரைவ் பண்ணுவான். நெக்ஸ்ட் டே சாரை பார்த்து அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவான். அவருக்கு அதை படித்து பார்த்து செமசாக்காக இருக்கும். டேய், இவ்வளோ இந்த உலகம் ஒரு விஷயத்தை ஒன்றும் நினச்சிட்டு இருந்துச்சு, பட் அதை மாற்றி போகிற மாதிரி தியரி எழுதிருக்கே, நீ வேறு லெவல்ரா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக உனக்கு பெரிய சீட்லாம் கிடைக்கும், எம்ஐடியில் உனக்கு சார்ட் கிடைக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்துன்னு ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஸோ 5 வருஷம் இவன் காலேஜில் படிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணால் 5 வருஷம் கழிச்சு 1953 பென்டகன் பார்த்து அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்யூரிட்டி இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாங்க. பார்த்தா ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் அங்கே இருக்கும். அதில் ஃபுல்லாக நம்பராக இருக்கும். அதாவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் போயிட்டுருக்குல்ல, சில ராணுவ வீரர்கள் அங்கே போயிருப்பாங்க. அவங்க எங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க, எந்த வழி தப்பிச்சுட்டு இருக்காங்க, இதை பற்றிலாம் ஒரு கோடு மாதிரி இருக்கும். பட் அந்த கோடை அவங்களுக்கு டீகோட் பண்ண தெரியாது. ஹீரோ கூப்பிட்டு, ஜானஸ், இது உங்களுக்கு தெரியுதா, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறப்ப அவன் கம்ப்யூட்டர் பார்ப்பானா, அவனுக்கு எல்லாமே நம்பர்ஸாக தெரியும். அந்த நம்பர்ஸை டிரைவ் பண்ணி ஒரு கோடு கொடுப்பான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஜானஸ், நீங்கள் ரியலி ஜீனியஸ் தான், நீங்கள் வேறு லெவல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோலாரும் பாராட்டுவாங்க. இதெல்லாம் மேலே இருந்து ஒரு பார்த்துட்டு இருக்காரு. அவர் யார் நமக்கு இப்போ தெரில. கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ எம்ஐடி கேம்பஸ் போகிறான். இங்கே அவனுக்கு ப்ரொஃபஸரால் கிடச்சிருக்கும். அதாவது ஏஜ் பசங்க, இவனோட வயசு அதிகமானவங்களாக இருப்பாங்களே, அவங்களும் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு பாடம் நடத்த வேலை நம்ம ஹீரோ கிடச்சிருக்கும். இவனும் சேர்ந்து கிளாஸ் ரூம் பாடம் நடத்த போவான். பார்த்தா கிளாஸ் ரூமுக்கு வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கோம். இதனால் டம்முட்டும் சவுண்ட் கேட்டுட்ருக்கோம். இவன் ஜன்னல் சாத்துறப்ப, சார் ரொம்ப வெக்கையாக இருக்குது, ஜன்னலை திறங்கன்னு சொன்னால் என்னால் அதெல்லாம் முடியாது, வெளிநடுக்க சவுண்டான பாடம் நடத்த முடியாது, எனக்கு வர டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் மட்டும் எழுதி போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேக்ஸ் எழுதி போட்டுட்டு இருப்பானா. பார்த்தா அந்த கிளாஸ்லேயே ஒரு பொண்ணு இருப்பா. இவரோட பேர் இலிஷா. அவன் பாட்டு எழுந்து போய் கதை திறப்பாள, ஏ பொண்ணு எது கதை திறக்கிற, உனக்கு என்னன்னு கேட்டால், சார் பொறுங்க நான் பேசி பார்க்குறேன்னு, அண்ணா இங்கே சார் பாடம் நடத்திட்டு இருக்காரு, நீங்கள் வேலை பார்க்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் வேலை பார்க்கணும்னு கேட்குறப்ப இதில் நம்ம இருக்குது, நாங்கள் போயிட்டு 40 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதை பார்த்து நம்ம பேருக்கு பல்ப் ஆயிரும். சொல்லப்போன சீனு தமிழை காப்பி அடிச்சுருப்பாங்க.
அது என்னன்னு தெரிஞ்சு மார்க்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பண்ண விஷயத்தை பார்த்தா ரொம்ப ஷாக் ஆயிருப்பான். சொல்லப்போனால் அவனுக்கு ஹீரோ மேலே இம்ப்ரெஸ் வந்திருக்கும். தென் அதுக்கடுத்து பாடத்தை ஆரம்பிப்பான். ஒரு மேக்ஸம் எழுதி போட்டு கைஸ் இதுதான் உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்ளம் சம், இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். பட் சால்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. சில பேருக்கு இது மாதக்கணக்காகலாம், சில பேருக்கு வருஷக்கணக்காகலாம், சில பேருக்கு அவங்க வாழணும் கூட போதாது. அவ்வளோ டஃப்பான ஒரு சம்மு. முடிஞ்சால் சால்வ் பண்ணிவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பான். இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸில் கடுப்பாயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த காலேஜ் வெளியே வரப்போ ஒரு ஆள் ஹீரோ வந்து பார்ப்பாரு. ஹாய், என்னோட பேர் வில்லியம் பேஜர், நான் அவளை பார்த்துன்னு சொல்கிறப்ப அப்போ நம்ம ஹீரோ ஞாபகம் வருது. பார்த்தா நீ பென்டகன் போயிருப்பல, அப்புறம் ஆஃபீஸில் மேலேருந்து ஒருத்தர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பார்ல, அவர் தான் அந்த ஆள். ஆக்சுவலாக ஒரு அமெரிக்க ராணுவத்தோட டிஃபென்ஸ் செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்காரு. ரொம்ப சீக்கிரட்டான ஒரு வேலை. நீ எங்களோட வாங்கன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆஃபீஸ் கூட்டி போவார். பார்த்து இவருக்குன்னு தனியாக ஐடி கார்டில் இருக்கும். அதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போக முடியும். பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் அந்த ஆஃபீஸில் இருக்கும். இங்கே பாருங்க நேஷ், அன்றைக்கி நீங்கள் கோலை டீகோட் பண்ணீங்களே, அதை பார்த்து நான் மறந்து போயிட்டேன். சொல்லப்போனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை மாதிரி ஆள் தான் தேவை. இதுக்கிட்ட நீங்களும் ஒரு சீக்ரெட் ஆஃபீஸர் மாதிரி தான். நம்ம ராணுவத்தை சேர்ந்த சில பேர் ரஷ்யாவில் இருக்காங்க, எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் தான். அங்கே நடக்கிற விஷயங்களை சீக்ரெட் கோடாக அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க. தினமும் கால் நியூஸ் பேப்பர் வரும் பார்த்தீங்களா, அதில் தான் மறைமுகமாக சீக்ரெட் கோட் இருக்கும். அதை எங்களை டீகோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கிட்ட நீங்கள் தான் பண்ணணும். உங்களால் முடியுமான்னு கேட்குறப்ப நம்ம இருக்கிறதோட ரொம்ப பிடிக்கும். சரி சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்ப அவ்வளோதான் நம்ம உயிர் சேர்த்துக்குவாங்க. பார்த்து கையில் ஒரு சிப்லாம் போட்டு இங்கே பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கான அத்தாரிட்டி. நீங்கள் இந்த மாதிரி இங்கே வேலை பார்க்கணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. காலையில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கணும், நைட் டைம் இந்த மாதிரி சீக்கிரம் வேலை பார்க்கணும். புரிதான்னு கேட்குறப்ப எல்லாத்துக்கும் நம்ம உயிர் சேர்ந்து சொல்லிடுறான். தென் அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் வரும்ல, அதெல்லாம் உட்காந்து வெட்டிகிட்டு இருப்பான். நியூஸ் பேப்பரை பார்த்து அதில் டிகோட் பண்ணிட்டே இருப்பான். அதாவது ரஷ்ய ராணுவம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இந்த வழியாக வராங்க, இந்த மாதிரி மெசேஜ் தாரில் இருக்கும். அதை டீகோட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதிடுவான். தென் அந்த ஊரில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் வச்சிருவான். வில்லியம் பேச்சர் வந்து அந்த போஸ்ட் எடுத்து போயிடுவார். இந்த மாதிரி நம்ம ஹீரோட வேலை இருக்கும். தினமும் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்து இருப்பானா. பார்த்தா ஒரு நாள் அவருக்கு ரூமுக்கு அந்த அலிஷங்கிற பொண்ணு வருவா. நம்ம ஹீரோ பார்த்து, சார் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எழுதி போட்டிங்களே, அதை நான் சால்வ் பண்ணிட்டேன், கரெக்டானு பாருங்க சொல்கிறப்ப இந்த சால்வ் பண்ணிட்டியா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, எங்கள் கொடுன்னு பார்த்தா தப்பு தப்பாக தான் இருக்கும். ஏம்மா இது தப்பாக இருக்கே, எதுக்கு இது கொண்டு வந்தேன்னு கேட்டால், இல்லை சார் உங்கள்ட்ட பேசின ஆசையாக இருந்துச்சு, அதான் உங்களை பார்த்து பேச வந்தேன். நீங்கள் இப்போலாம் கிளாஸுக்கு வரது இல்லை, ரொம்ப தனியாக இருக்கீங்க, யார்ட்டையும் பேசுறது இல்லை, உங்களை யார்ட்டையும் பேச பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கலப்பட ஆரம்பிப்பாளா. நம்ம இருக்க அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும்ல, அவனும் பேச ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை ஓப்பனா, நான் உங்களோட நிறைய விஷயம் பேச ஆசைப்பட்றேன், நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா, டின்னருக்கு போகலாமான்னு கேட்பா. இவனு யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் இன்னைக்கு ஒரு டின்னர் இருக்குது, அது கவர்னர்லாம் வராரு, நீ வேணா அங்கே வான்னு சொல்கிறப்ப இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட் பண்ண இன்றைக்கி நைட்டு நம்ம மீன் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் சமாளாக வந்திருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த 2 பேர் சேர்ந்து கவர்னரோட ஃபோட்டோக்கு தான் இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவா. பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கணும், டையெல்லாம் நீட்டாக இருக்கணும்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவாள். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த 2 பேர் சும்மா வாக் போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வாக் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வானம் ஃபுல்லாக நட்சத்திரமாக இருக்கும். நம்ம ஜானை பார்த்து, ஹே ஜானஸ், நீங்கள் இன்றைக்கி நட்சத்திரங்கள் எண்ணிருக்கீங்களா, நான் ஒரு வாட்டி எண்ணினேன், 400 ரூபாய்க்கு என்ன முடிஞ்சு, பட் அதுக்கு மேலே என்ன முடியலன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிறத போய் சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஹே நட்சத்திரத்தை என்ன முடியுமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ ஒரு பொருள் நினச்சிக்கோ, அது வானத்தை கொண்டு வர முடியும். எங்கே ஒரு பொருள் பேர் சொல்லுன்னு சொல்கிறப்ப அவள் குடம் சொல்லுவாளா. இவனு கையை பிடிச்சி வானத்தில் வரைஞ்சி காட்டுவான். பார்த்தா கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா கனெக்ட் பண்ணி பார்த்தியா அம்பலா தெரியுன்னு சொல்லுவான். இதை பார்த்து அவள் சிரிப்பா. நெக்ஸ்ட் ஆக்டோபஸ்ன்னு சொல்கிறப்ப அவனை அதை வரைவான். சரி இந்த மாதிரி 2 இடத்துக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தென் அடிக்கடி 2 பேரும் அவுட்டிங்லாம் போவாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்றா இருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் ஹீரோ ஐ லவ்னு சொல்லவே இல்லை. இது லைட்டாக அவனுக்குள்ள தயக்கமாக இருக்கும். தென் அதுக்காக ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து வழக்கம் போல தான் நியூஸ் பேப்பர்ஸில் எடுத்து டீகோட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் குட்டி பொண்ணு அந்த பக்கம் வந்து, ஹலோ நீங்கள் ஏன் ஜான்னஸ்ன்னு சொல்லும், நான் பேர் ஒன்றும் புரியல, என் பேர் ஒன்று தெரியும் கேட்டால் என் அங்கிள் தான் சொன்னார்னு சொல்லுவா. உன் அங்கிள் யாருன்னு கேட்டால் பார்த்து சார்லஸ் தான் அங்கே வருவான். சார்லஸ் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. டே சார்லஸ் நீ எங்கடா இங்கே, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆமாம் இந்த குட்டி பொண்ணு யார், இவ எதுக்கு உங்களோட இருக்கான்னு கேட்டால், அதுவா இவன் என் சிஸ்டரோட பொண்ணு, அவளும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து போயிட்டாங்க, இப்போ இந்த பொண்ணு தனியாக இருக்கா, நான் தான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோ கஷ்டமாக இருக்கும். தென் ஒரு பெஞ்சில் உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. சார்லஸ் ஹீரோ பார்த்து, ஆமாம் உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கான்னு கேட்டால், எங்கடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் எப்படி ப்ரொபோஸ் பண்ணி தெரிஞ்சு சொல்லுவான். இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது ஜான் நேஸ் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரா, இங்கே பாடுறா நீ எதுக்கு தேவையில்லாமல் தங்கிட்டு இருக்க, ஸ்ட்ரெயிட்டாகவே பேசலாம்னு கேட்டால், எனக்கு தான் ரொம்ப தெரியுமே, அன்றைக்கி பாரில் ஒரு பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாகவே படுக்கிறேன்னு கேட்டேன், அவள் கணத்தை சப்புன்னு அரைஞ்சிட்டா, அது மாதிரி இவள்கிட்ட கேட்டோன்னு பயமாக இருக்குது, நீ எதோ ஐடியா சொல்லுன்னு சொன்னால், டே
டேய் உன் மனசில் என்ன இருக்கோ அந்த பொண்ணு சொல்லு, அந்த பொண்ணை பார்க்குறப்ப என்ன தோணுதோ அதை அவகிட்ட சொல்லு, கண்டிப்பாக அவளை அக்செப்ட் பண்ணான்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிற தைரியம் வருது. சரின்னு ஒரு நாள் ஹீரோ டின்னர் கூட்டி போவான். அந்த இடத்துல நம்ம எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஆய நேரத்தில் இதெல்லாம் இந்த ஊரத்தில் இந்த வில்லியம் கூட இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அதை பார்ப்பான், பட் பெருசாக சொல்ல மாட்டான். கட் பண்ணால் ஒரு வாரம் கழிச்சு வழக்கமாக நியூஸ் பேப்பரில் டீகோட் பண்ணி அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கும்ல அதில் போடலான்னு போவான். அப்போதைக்கு செம்ம வேகமாக ஒரு கார் வரும். பார்த்தா வில்லியம் பேஜர் அங்கே வருவார். ஜான் சீக்கிரம் காரில் ஏறு, ரஷ்ய இவரெல்லாம் துரத்திட்டு இருக்காங்க, உனக்கு கொண்டுருவாங்கன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து காரில் ஏறிடான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி 2 கார் துரத்திட்டு இருக்கு. மாற்றி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜான் நஸ்கில் அள்ளி விட்டுரும். பட் எப்படி தான் வில்லியம் பேஜர் காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவார். இவனு பயத்தோட வீட்டுக்கு வருவான். நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஜான் உங்களுக்கு என்னாச்சு, முடியல கலந்துருக்குன்னு சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை நான் போய் படுத்துக்கிறேன்னு அவன் ரூம்குள்ளே போயிடுவான். பட் இப்போ நடந்த சம்பவத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது, நம்மளால அவன் ஃபேமிலிக்கு தான் ஆகும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் காலேஜ் பாடம் எடுக்க போவான். பட் பாடம் எடுக்காமல் வெளியே பார்த்துட்டு இருப்பான். யாராவது ரசிகர்கள் வராங்களா, நம்மளை எங்கேயாவது பிடிச்சி கொண்டு போயிடுவாங்களா, இந்த மாதிரி பயத்தில் இருப்பான். இதை பார்த்து ஏனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க உங்களுக்கு என்னாச்சு, கடந்த ஒரு வாரமாக நீங்கள் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்னதாச்சும் கேட்குறப்ப ப்ளீஸ் என்னை தனியாக விட்டுரு, வீட்டில் லைட்டு எதுவும் போடாத, என் ரூம்க்குள்ளே வராத, நான் தனியாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஆள் கூட பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். இதை பார்த்து நம்ம தந்தையர் ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம காலேஜ் போவான். ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் பசங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும். இவனு பாடம் நடத்திட்டு இருக்கிறப்ப அங்கே 3 பேர் வருவாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ரஷ்யன் உள்ள மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆடிட்டோரியத்துலேருந்து செமமாக ஓடிட்டு இருப்பான். பார்த்தா அந்த 3 பேர் துரத்திட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் ரஷ்யன்ஸ் என்னை விட்டுருங்க, நான் ஸ்பைலாம் கிடையாது, என்னை விட்டுருங்க கத்துறப்ப அவங்களாம் கேட்க மாட்டாங்க. மைக் ஊசியை போட்டு நம்ம ஹீரோ அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோ ஒரு மடல் ஹாஸ்பிட்டலில் இருப்பான். இப்போ நமக்கே தெரியுது நம்ம ஹீரோ போட்டு விடுறது யாருன்னா அவன் ஒய்ஃப் தான். வந்த 3 பேர் ரஷ்யன்ஸில் கிடையாது, அவங்க மடலில் மருத்துவர். நம்ம ஹீரோனை கூப்பிட்டு எலிசியா நாங்கள் இப்போ ஜானை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம், அவனுக்கு ஸ்கிசோஃபெனியா இருக்குது, அது இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டு அழுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லாத விஷயத்த இருக்குன்னு நினைப்பாரா, அப்படி என்ன நினைக்கிறான்னு கேட்டால் அதுவா ஜான் தன்னை ஒரு ரஷ்ய உலகம் நினச்சிட்டு இருக்காரு. அவர் தான் அமெரிக்கானத்தை வேலை பார்க்குறாராம், சீக்கிரட்டாக கண்டுபிடிக்கிறாராம். இந்த மாதிரி அவனுக்கும் நினச்சிட்டு இருக்கான். பட் அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு தெரியும். என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவரோட பர்சனல் ரூம் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டி போய் காமிப்பாங்க. பார்த்து தனி ரூம் படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரி ரூம் ஃபுல்லாக பேப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ரஷ்ய நாட்டு சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸு. தினமும் இது கட் பண்ணி ஒட்டிச்சிட்டு இருக்காரு. தான் என்னமோ ஒரு உளவாளியுமே அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு அந்த வேலையில் சேர்ந்து ஆசை இருந்திருக்கும் போல், அந்த வேலை கிடைக்காம வந்திருக்கும். அதனால் அவருக்கு அவர் கற்பனை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். இப்போ நமக்கே புரியுது, இந்த படத்தில் வில்லியம் பேட்சன் ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த கேரக்டர் ஒரு கற்பனை கேரக்டர். இதோட ட்விஸ்ட் என்னென்னா சார்லஸ்னு ஃப்ரெண்டு இருந்தால, அந்த சார்லஸுமே உண்மை கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம காமிச்சிருப்பாங்க. நம்ம ஏதோ ரூமில் இருந்திருப்பான். சார்லஸை பார்த்து ஆமாம் எனக்கு ரூம்மேட்டே கிடையாது, நீ எப்படி ரூமில் கேட்டிருப்பான். ஆக்சுவலாக சார்லஸ்னு ஒரு கேரக்டர் கிடையாது, நமக்கு தான் ஃப்ரெண்டு யாரும் இல்லை. சார்லஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நடிச்சிருந்துருக்கான். ஸோ அப்போனா சார்லஸ்னு ஒரு கேரக்டர் கிடையாது. சார்லஸ்க்கு மருமகளும் ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு கிடையாது. வில்லியம் பேட்சன் கேரக்டர் இருந்துச்சுல்ல, அதுவும் கிடையாது. ஸோ இந்த 3 பேரும் கற்பனை கேரக்டர். இதெல்லாம் கேட்டு நம்ம இன்னும் செம்மையாக சாக்காயிருவா. தென் ஹாஸ்பிட்டலில் போய் ஹீரோவை பாப்பா. ஹீரோனை பார்த்து ஆலிஷா எனக்கு ரஷ்யா வேலை கடத்தி வச்சிருக்காங்க, ப்ளீஸ் என்னை எப்படிங்கிறது காப்பாத்துரு, இவங்களாம் ஃப்ராட் வேலை பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப இல்லை ஜான் நீங்கள் தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் ஸ்பைலாம் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி வில்லியம்னு எந்த ஒரு கேரக்டர் கிடையாதுன்னு சொல்கிறப்ப என்ன எலிஷா நீ இப்படி பேசுகிற, உடனே நம்பிச்சிட்டாங்க போல். இல்லை வில்லியம் கையில் சிப் வச்சாரு, கண்டிப்பாக சிப்பு இருக்கும், எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கையை அவனே கிழிப்பான். உள்ளே பார்த்தா சிப்பே இருக்காது. அட பாவிகளா, சிப்போடு எடுத்துட்டிங்களா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னமோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆள் கத்த ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து ஹீரோனி கஷ்டமாக இருக்கும். தென் அதுக்கடுத்து அவனை தனியாக ரூமை கூட்டி போய் கரண்ட் ஷாக்கில் கொடுப்பாங்க. இதை பார்த்து கதிரிக்கை எழுதிட்டுருப்பா. கரெக்டாக இது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட்லேருந்து குணமாயிட்டே இருக்கான். அதே நேரத்தில் அவன் குழந்தைய வந்திருக்கும். நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பார்த்துட்டு இருப்பா. பார்த்தவ கூட காலேஜ் படிச்சப்ப ஒரு பையன் இருந்திருப்பான். அவனுக்கு சொல்லப்போனால் நம்ம ஹீரோ கண்ணு இருந்திருக்கும். அவன் இதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு என்ன லிஷியா வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு பாரு, ஜான் ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கான், வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு குழந்தை வருது. என்ன ரூட்டோட பார்க்குறியா, என் ஹஸ்பண்ட் ஒரு பைத்தியமாக இருக்கலாம், பட் அதுக்காக ஒன்றை மட்டும் தெரியும் நினைக்காத, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே கார்த்தி போகிற பேசிடுவா. இதை பார்த்து அவனுக்கு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ நல்லா பார்த்துக்குவா. இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மனநோயிலேருந்து குணமாயிட்டே இருப்பான். ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். பார்த்தா நம்ம ஹீரோ யார்ட்ட தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும். கொண்டாங்க ரூம்குள்ள வரப்ப எங்க யார்கிட்ட வெளியே பேசியிருந்தீங்களே, யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டால் அதுவா குப்பை எடுக்கிறாக்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க,
நான் கூட தான் பேசுனேன்னு சொல்லுவான். இதை பார்த்து கோவம் வருது. எங்க நைட்டாக போகுது, இன்னார் யார் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு ஜன்னலோட எடி பாப்பா. பார்த்தா உண்மையாக ஒரு அக்கா வந்து குப்பையிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவளுக்கு புரியுது, சாப்பிட நம்ம ஹஸ்பண்ட் கற்பனை பண்ணுறதில்ல, உண்மையாக ஒரு எல்லாத்தையும் பார்க்குறான்னு சொல்லிட்டு இவளுக்கு நம்ம ஹீரோவில் அமைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஹீரோட நல்லா பழக ஆரம்பிப்பா. ரெண்டு பேரும் நல்லா படுத்துங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஹீரோட ஒன்றாக்கலாம் ஆசையாக இருக்கும். ஸோ அவன் மேலே கை போட்டு ஒன்றாக்கலாம் ட்ரை பண்ணுவா. பட் நம்ம ஹீரோ வேணா தட்டி விட்டுருவான். இதை பார்த்து சமாவனும் போயிடும். நம்ம தான் நம்ம செக்ஸு கேட்குற மாதிரி அவன் தட்டி விட்றானே. இதை பார்த்து கடுப்பாயிருவா. பாத்ரூமில் போய் கண்ணடியில் உடச்சி கதறி எழுதிட்டு இருப்பா. இது வெளியேருந்து நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு ஒரு கஷ்டமாயிரும். ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் அவன் போகிற மாத்திரை தான். இவன் இந்த மாதிரி ஸ்கிசோஃபெனியாக்காக மாத்திரை எடுத்துக்கிட்டால, அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டா எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் செக்ஸில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதை ஹீரோ தட்டி விட்டுருப்பான். பட் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் காலிலேருந்து மாத்திரை எடுக்கணும்னு இருப்பான். கட் பண்ண நைட்டு நம்ம ரூமில் இருப்பான். ஹீரோ மாத்திரை வச்சுட்டு அவள் படங்குன்னு போயிடுவாள். பட் இவன் மாத்திரை போட்டுக்காம டேபிள் எடுத்து வச்சுருவான். இப்போ மாத்திரை போடல, திரும்ப அந்த கற்பனை வர ஆரம்பிச்சிடும். பக்கத்துலேயே பார்த்து நியூஸ் பேப்பர் இருக்கும். இவனை அறியாமல் பேப்பர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடான். தென் கல் எடுத்து யாரோ ஜன்னலை விட்டுற மாதிரி இருக்கும். யாரை விட்டதான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்ப்பான். பார்த்தா வில்லியம் பட்ஜெட் அங்கே இருப்பார். என்ன ஜான், பாதையில் மேலே விட்டு போயிட்டியே, எதுக்கு இங்கேருந்து போனேன் கேட்குறப்ப, இல்லை நீங்களே கற்பனை சொன்னாங்க, அதான் நான் அங்கேருந்து வந்து சொல்கிறப்ப, இல்லை ஜான் எல்லோரும் ஒன்று ஏமாத்துறாங்க, உன் ஒய்ஃப் கூட ஏமாத்துறா, வேணா இங்கே வந்து பாருவேன், இங்கேயே நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வீட்டு பக்கத்தில் ஷெட்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்த கூட்டி போவார். பார்த்தா ஹைடெக்காக கம்ப்யூட்டரில் வச்சு நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்தியா நம்ம ரிசர்ச் இன்ன வரையும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நீ தான் இந்த வேலையை பாதையில் விட்டுட்டு போயிட்ட, சரி சொல்லு இந்த வேலையை பண்ணுவேன்னு கேட்குறப்ப கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லுவான். கட் பண்ண 1956. இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் குணமான மாதிரி இருக்கும். ஹீரோயினும் ஹீரோ முழுசாக நம்புவா. இந்தாங்க நம்ம குழந்தை வச்சுக்கோங்க, போய் குளிப்பாட்டுங்க, நான் போய் காயப்போட துணி எடுத்துறேன்னு சொல்லிட்டு இவ துணி எடுத்துகிட்டு இருப்பாளா. பார்த்தா சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் பக்கத்தில் இவங்க வீட்டில் ஷெட் இருந்துச்சுல, அங்கே சவுண்ட் வர மாதிரி இருக்குது. என்னென்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவன் ஷெட்டுக்கு போய் பார்ப்பா. பார்த்தா செம்ம ஷாக்கு. ஷெட்டு ஃபுல்லாக பேப்பராக தான் இருக்குது. வழக்கம் போல் ரூம் ஃபுல்லாக பேப்பர் ஒட்டி செஞ்சுருப்பான். இதை பார்த்து நம்ம செம்ம ஷாக்காயிருச்சு. அப்படியே இருக்குன்னு குணமா இல்லையா, நான் மாதிரி குழந்தை கொடுத்துட்டோமே, குழந்தைக்கு என்னாச்சுன்னு நினச்சி வேகம் வீட்டுக்குள்ளே போவா. பார்த்தா பாத்துப்பில் குழந்தை இருக்கும். ஃபுல்லாக தண்ணி முகுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட குழந்தை இறந்து போயிருக்கும். செம்ம கடுப்பாய் குழந்தை எடுத்துருவா. ஹே ஜான் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க கேட்டா, ஹே எதுக்கு பயப்படுற, நான் தான் சார்ல்ஸ் கிட்ட நம்ம குழந்தைய கொடுத்தேனே, அவன் நல்லா குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப, யோ உனக்கிட்ட திரும்ப முத்திருச்சா, உனக்கு சார்லஸில் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது, நீ திரும்ப கற்பனை ஆரம்பிச்சிட்ட, நான் டாக்டர் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபோன் பண்ண போவாளா. இவனும் வேணான்னு சொல்லுவான். பார்த்தா ஒய்ஃபுக்கு பக்கத்தில் வில்லியம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஜான், போக போக ஒய்ஃப் ரொம்ப மோசம் நடந்துக்கிறா, அவள் இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை நடக்காது, பேசாமல் நான் ஒய்ஃபை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வில்லியம் தட்டி விடுங்கிற பேரில் அவன் ஒய்ஃபை தட்டி விட்டுருவான். இதை பார்த்து செம்ம பயந்து போயிடுவா. சொல்லப்போனால் அவளுக்கு அவள் குழந்தை உயிருக்குது ஆகும்னு பயந்து போயிடுவா. வேகமாக நீட்டு ஓடி போயிடுவா. இதை பார்க்குற மீறி ஒன்றும் புரியல. திருட்டு அவன் கண்ணுக்கு 3 பேர் தெரிவாங்க. அங்கிள் ஜான்னு அந்த குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரெண்டு சார்ல்ஸ் வருவான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் மேக்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனும் பேசுகிற மாதிரி இருக்கும். வில்லியம் பேசுகிற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் பேசிட்டே இருப்பாங்களா. அப்போ நம்ம மீறி விஷயத்தை புரிஞ்சுக்குவான். இவன் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னுமே சார்ல்ஸ்க்கு வயசாகலை. ஆனால் அந்த குட்டி குழந்தை இன்னும் குட்டி குழந்தை தான் இருக்குது. இதை பார்த்து அவன் புரிஞ்சுக்கிறான். நமக்கு வரலாம் கற்பனை சொல்லிட்டு உடனே ஓடி போய் ஒய்ஃபோட கார் நிப்பாட்டி, எலிஷியா நீ சொல்கிறது காட்டு தான், எனக்கு வரதெல்லாம் கற்பனை, நீயே டாக்டர் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனு சொல்லுவானா. இவ்வளோ சரி டாக்டர் கூப்பிட்டுருப்பா. டாக்டர் ஜானை பார்த்து, என்ன ஜான் கொஞ்சம் மாதங்கள் நீ நல்லா தானே இருந்த, இப்போ இப்படி பிஹேவ் பண்ணுற, நான் கொடுக்குற மாத்திரை போகிறேன்னு கேட்டால், இல்லை டாக்டர் நான் அந்த மாத்திரை போகிறதில்ல, அந்த மாத்திரையை போட்டால் எலும்பு இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுது, என்னால் எலிஷா ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் என் பக்கத்தில் இருந்தால் கூட நான் அவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளுக்காக நான் மாத்திரை விட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமாயிரும். சரி ஜான் இப்போதைக்கு ஒய்ஃப் கூட இருக்க முடியாது, அவளும் குழந்தைக்கு கொஞ்சம் மாதம் தனியாக இருக்கணும், நீ அது வரைக்கும் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவான். நான் மீன் கார் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாள். இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவான். கடைசியில் எலிஷாவும் நம்மளோட போயிட்டால, நம்ம வாழ்க்கையில் யாருமே நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பானா. கரெக்டாக எலிஷா அந்த இடத்துக்கு வருவாளா. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எலிஷா நீங்கேருந்து போகலையா, எதுக்கு இங்கே இருக்குன்னு கேட்டால், நான் எப்படி நான் விட்டு போவேன், உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, எது நிஜம் எது போய் இது தெரியல, அவ்வளோதானே, பார்த்தியா உன்னால் தொட முடியுதா, தொட முடிஞ்சா உண்மையான அர்த்தம், நான் வந்து எலிஷா இப்போது புரியுதா, நான் எப்போ உன்னோட்டு போக மாட்டேன், நான் எப்பவும் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆக்ட் பண்ணுவா. இதுவே நம்ம ஹீரோக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. கட் பண்ண இது நடந்து 2 மாதம் கழிச்சு நம்ம 2 மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் குணமாகி இப்போ திரும்ப பழைய வேலைக்கு வரலான்னு இருப்பான். இப்போ அவன் காலேஜுக்கு போனால் பார்த்து டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக எடுத்துருப்பார்ல, யாருன்னு பார்த்தா மாட்டின் தான். காலேஜ் படிக்கிற போட்டு நம்ம ஹீரோ ரொம்ப எடுத்துருப்பாள் அவன் தான். பட் இப்போ அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நல்லா ஹீரோட ஃபில்லாம் பேசுவான். ஹே ஜான் வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ எதுக்கு கவலைப்படாத, நீ பழைய மாதிரி வேலையை பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு
கூப்பிடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப ஜானுக்கு ஹாப்பியாக இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த ரூம் விட்டு வெளியே போவான். பார்த்தா கச்ச முச்சன் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருமா. மார்ட்டின் கீழே இறங்கி பார்த்தா ஜான் கத்திட்டு இருப்பான். பார்த்தா திரும்ப அவன் கண்ணுக்கு வில்லியம்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவன் போட்டு கத்திட்டு இருக்கிறப்ப மார்ட்டின் தான் குணப்படுத்துவான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன செய்யணும் தெரில. அவன் ட்ரீட்மெண்ட் போயுமே அவனுக்கு அந்த உருவெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அது போய் இவருக்கு டீச்சர் வேலை பார்க்குறான். ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடிலாம் இவன் பைத்தியக்காரமாக தெரிவான். எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, நான் பேசாமல் இங்கே இருந்துருவா, நான் வேலைக்கு போனேன்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் ஜான், நீங்கள் இதிலே முடங்கி இப்போ என்ன பண்ண போகிறீங்க, போங்க டெய்லியும் கணிச்சு போங்க. அந்த உருவம் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சால் நீ ஃபேஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப அதை ஃபேஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் அந்த உருவம் காணாமல் போகும். கண்டிப்பாக நடக்குன்னு சொல்லிட்டு ஆறுதலை பேசுவாளா. இவனை அதை நம்பி காலேஜ் போவான். பார்த்தா இன்றைக்கி அவன் கண்ணுக்கு சார்லஸ் தெரிவானா. இவன் ஒரே வார்த்தை சார்லஸை பார்த்து சொல்லுவான், சார்லஸ் நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்க, பட் இதுக்கடுத்து எனக்கு ஃப்ரெண்டாக தேவையில்லை, ப்ளீஸ் என் வாழ்க்கையோட பேர், நான் உனக்கிட்ட பார்க்க வரும்னு சொல்கிறப்ப அதுக்கிட்ட இந்த உருவம் அவனுக்கு தெரியாது. இவனும் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறப்ப அடிக்கடி வெளியே வருவான். வெளியுமே பெருசாக கண்டுக்க மாட்டான். இப்படி நாட்கள் போக போக அந்த உருவங்கள் பெருசாக தெரியுது இல்லை, தெரிஞ்சாலும் இவன் கண்டுக்க முட்டுறான். அது கற்பனை தெரிஞ்சு ஒதுங்கி போயிட்டுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாவே போயிட்டுருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு இன்னொரு பையனை பார்த்துருப்பான். 2 பசங்களும் பெரிய பசங்களாக இருப்பாங்க. கட் பண்ணால் 1978. நம்ம ஹீரோ கொஞ்சம் வயசாக இருக்கும். அப்போ விடாமல் மேக்ஸை பற்றி தியரி பண்ணிட்டே இருப்பான். தினமும் லைப்ரரியில் உட்காந்து வழக்கம் போல தான் கனடில் எழுதிட்டே இருப்பான். அப்போ அவனை பார்க்கறதுக்கு ஒரு பையன் வருவான். சார் நீங்கள் தான் ஜான் நாஷா, எனக்கு இந்த மேக்ஸில் தியரில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, கொஞ்சம் சொல்லித்தர முடியுமான்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டூடெண்ட்டாக சேர்றான். பார்த்தா ஒரு பையன் 2 பையன் ஆகி 4 பேர் அங்கே இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம சொல்லி தந்துட்டு இருப்பானா. கரெக்டாக அப்போ நம்ம காலேஜ் வருவா. மார்ட்டின் ஓடி வந்து ஹெலிஷியா நான் அவங்கள்ட்ட விஷயத்தை காட்டணும், என்கிட்ட வான்னு சொல்லி லைப்ரரி கூட்டிகிட்டு போவான். பார்த்தா நம்ம ஹீரோ அவ்வளோ கேஷுவலாக நிறைய பசங்க சொல்லி தருவானா. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ குணமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாட்டி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சின்ன விளாண்டுருப்பாங்களே அந்த பெஞ்ச் அங்கே இருக்கும். அந்த காயின் போர்டு கேம் அங்கே தான் இருக்கும். என்ன ஜான் இந்த கேம் ஞாபகம் இருக்கா, வா விளாடலாமான்னு கேட்டால் எதுக்கு திரும்ப ஏமா ஜெயிக்கிறதுக்கா, நாளாக வரலன்னு சொல்கிறப்ப ஏன் என்னை பார்த்து பயமாக இருக்கா, வா விளாடுன்னு சொல்லிட்டு இப்போ ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் 1994. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப வயசாக இருக்கும். அவன் படித்து யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பான். கிளாஸ் பண்ணி ஜோடி வரப்ப அவனை பார்க்க வந்திருப்பாரு. சார் என்னோட பேர் தாமஸ், நான் உங்களை பற்றி பேசலாமல் கேட்குறப்ப எனக்கு சந்தேகமாக இருக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஏமா இங்கே ஒரு ஆள் பேசுகிறாருல, இவர் ஒரு கண்ணுக்கு திருறான்னு கேட்குறப்ப நல்லாவே திருறான்னு பொண்ணு சொல்லுது. சாரி சார், எனக்கு எது கருப்பனை எது பொய்னு தெரியாது, அதோட கேள்வி கேட்டேன். சரி சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் அதுவா சார், என்னோட பேர் தாமஸ் கிங், நான் நோபல் ப்ரைஸ் தராங்களே அந்த அகாடமியில் இருக்கேன். இந்த வருஷத்துக்கு நோபல் ப்ரைஸ் உங்களுக்கு தரதா இருக்காங்க. நீங்கள் பண்ண அந்த கேம் தியரி இருக்குல்ல அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய துறைகளில் அது பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கு நோபல் ப்ரைஸ் உங்களுக்கு தரதா இருக்கும். அதை சொல்ல தான் நீங்கள் வந்து சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ரொம்ப பெருமைப்படுவான். 2 பேர் டீ குடிச்சிட்டு ஒரு ஐபில் உட்காந்துருப்பாங்களே. பார்த்து இவங்கள தவிர மற்ற ப்ரொஃபஸர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தான் நோபல் ப்ரைஸ் தராங்க தெரிஞ்சோடனே எல்லோரும் அவங்க பாக்கெட்லேருந்து பணம் தருவாங்க. தேங்க்யூ சார் நீங்கள் சாதனை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேனை விட்டு வைப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு அவன் ப்ரொஃபஸர் சொன்ன ஞாபகம் வருது. அங்கீகாரத்தை தேடி போனால் மட்டுமே அங்கீகாரம் கிடைக்காது, சாதனை பண்ணால் தான் அங்கீகாரம் கிடைக்கும். அவர் சொன்னது இப்போ ஞாபகம் வருது. கட் பண்ணால் 1994 பொருளாதாரத்துக்கான நோபல் ப்ரைஸ் நம்ம ஹீரோ தந்திருப்பாங்க. இவனும் சேர்ந்து ஸ்டேஜில் ஏறி வாங்க போயிருப்பான். அப்போ எல்லாக்கிட்டையும் பேச ஆரம்பிப்பான். என்னோட பேர் ஜான் நேஷ், நான் எதாவது சாதனை பண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் என் வாழ்க்கை எல்லாத்தையும் நம்பர்ஸாக தான் பார்த்தேன். அதை கேல்குலேட் பண்ணிக்கிட்டு அது ரீசனாக தேடிட்டு இருந்தேன். பட் எந்த ஒரு எமோஷனும் எனக்கு இருந்தது இல்லை. என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்ட தலையில் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ என் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணவ தான் என் ஒய்ஃபான எலிஷியா. அவள் மட்டும் என் கூட இல்லைன்னா நான் இங்கே எதிர்க்க முடியாது. இந்த அவார்டை நான் அவளுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மீன் டெடிகேட் பண்ணுவானா. எல்லாம் சேர்ந்து நம்ம மீனுக்கு பாராட்டுவாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டான். 2 பேர் கடைசியாக அந்த ஸ்டேஜ் விட்டு வந்து போதா இருப்பாங்க. அப்போ கடைசி நம்ம ஹீரோட கண்ணுக்கு அந்த 3 பேர் தருவாங்களே. நம்ம மீன் ஹீரோவை பார்த்து எங்கே அங்கேன்னு பார்க்குறீங்க யாருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் பார்த்தேன்னு அவர் ஒய்ஃப் அங்கேருந்து கூட்டி போவார். இதோட பியூட்டிஃபுல் மைண்டுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. கடைசியில் பார்த்தா ஸ்லைடு காமிக்கிறாங்க. இவர் பண்ணார்ல அந்த தேரி இது நிறைய துறைகளில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. இப்போ வரைக்குமே ஜான் நேஷ் எலிஷியா உயிரோட தான் இருக்காங்க. கடைசி காலம் வரைக்குமே அவர் மேத்தமெட்டிக்ஸ்க்காக எழுதிட்டே இருக்காரு. இந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆனது 2001. அப்போதைக்கு ஜான் நேஷ் உயிரோட இருந்தார். பட் 2015 ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. அப்போ அவர் கூட இருந்தது அவர் ஒய்ஃபான எலிஷியா தான். சொல்லப்போனால் 2 பேருமே ஒரே நாளில் இறந்து போனாங்க. சாகிறப்ப கூட அவங்க 2 பேரும் ஒன்று தான் போயிருக்காங்க. இதுதான் என் பியூட்டிஃபுல் மைண்டுங்கிற இந்த படத்தோட கதை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட கதையை கேட்குறப்ப உங்களுக்கு மயக்கமான படம் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் மயக்கம் பண்ண. ஏன்டா வேட்டைக்காரன் படத்தோட சீனை மட்டும் காப்பின்னு சொல்கிற, இது இன்ஸ்பிரேஷன் சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. இது 2 கடலுக்கு டிஃப்ரெண்ட்டு. காப்பிங்கிறது அந்த சீனில்
டயலாக் வரைக்கும் அப்படி எடுத்துக்கிறது அதான் வேட்டைக்காரில் இருக்கும். பட் மயக்கமண்ணுங்கிறது இந்த கோர் பிளாட் இருக்குல்ல, அதை அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் ரெண்டுமே சேம் ஸ்டோரி தான். ஒரு பேஷனில் ரொம்ப ஆர்வமாக இருக்க ஒருத்தன் ஒரு மனநோயெல்லாம் பாதிக்கப்படுறான். கடைசியில் அவனுக்கு காதல் தான் கை கொடுக்குது. மனைவிங்கிற ஒருத்தி அவங்க வாழ்க்கை அழகாக்குறாங்க. இதான் ரெண்டு படத்தோட கதை. சொல்லப்போனால் எனக்கு இந்த படத்தோட மயக்கம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் ஹீரோ மேத்தமெட்டிஷனாக இருப்பான். பட் அவன் பேஷனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. இதே மயக்கமண்ணை எடுத்தா நமக்கே அது தோணும். கார்த்தி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பான். அவன் துறையில் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதப்ப நம்மளும் அவனை பார்த்து கஷ்டப்படுவோம். சொல்லப்போனால் மயக்கமண்ணை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்டை அந்த படம் ஏற்படுத்தியிருக்கும். பட் இந்த படம் பார்க்குறப்ப மேக்ஸிமம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு அது புரியாமல் இருந்திருக்கும். இது ரெண்டு படத்துக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.